வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது மாசா. வீட்லேயே மாசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று நான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதை ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். தேவையான அளவு சர்க்கரை, நம்ம ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். முதல்ல மிக்ஸி எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாம்பழத்தை, சீவி வச்சிருக்க மாம்பழத்தை மிக்சியில் போட்டுக்கணும். அதோடைய சர்க்கரையும் போட்டு நல்லா நைஸாக கூழ் மாதிரி அரைச்சிக்கணும். நான் இதுக்கு சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மாம்பழத்துக்கு. உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருந்தால் பசங்களுக்கு, குழந்தைங்கள இன்னும் ரொம்ப இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக போட்டுக்குங்க. நல்லா கூழ அடிகனமான பாத்திரம் வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாம்பழ கூழை அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். ஒரு மாம்பழத்துக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கொதி வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது, மீடியமான ஃப்ளேம் வச்சு தான் இதை சூடு பண்ணணும். இப்போ நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பு மேலேயே இருக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மாசா தயாராகிடுச்சு. இதை ஆற வச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவரோ ஒரு 3/4 ஹவர் வச்சுட்டு பிற்பாடு எடுத்து எல்லாருக்கும் வீட்டில் பரிமாறலாம். இது வீட்லேயே நம்ம செய்யறது ஹெல்த்தியான ஃபுட்டு. நல்லா சூடான பிற்பாடு, ஆறின பிற்பாடு அதை ஒரு வடிகட்டிக்கணும். இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டிடுங்க. கொஞ்சம் அந்த நார் மாதிரி இருக்கிறது, திப்பி மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் வந்துச்சுன்னா நல்லா அழகாக ஃபில்ட்ரு பண்ணது மாம்பழ ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம வீட்லேயே செய்தது. கடையில் கெமிக்கல் கலந்துருப்பாங்க, குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியான ஜூஸ் வீட்டில் எல்லாரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ வீட்லேயே மாசா தயார் பண்ணிட்டோம். இதான் முத பார்க்குறதா இருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.